வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பா நெக் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களோட அளவு சைஸுக்கு நீங்கள் சுடிதார் எல்லாமே கட் பண்ணி வச்சிங்க. கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பேப்பர் ஃபியூஷன் வச்சு தான் இந்த நெக் பேட்டர்னை ரெடி பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபியூஷனில் இது இந்த ஷைனிங் சைடு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த பேப்பர் ஃபியூஷன் மாதிரி கிடைக்கலன்னா கூட நான் கொஞ்சம் திக்கு மெட்டீரியலாக இருந்தால் கூட அதில் எடுத்து கூட நீங்கள் இதே மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷைனிங் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெக் லைன் தான் வரையணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் நெக் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இன்னர் நெக்குக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 12 மைனஸ் 3/4 இன்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 40 இன்ச் ஃபுல் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வருது. 40 by 12 மைனஸ் 3/4 இன்ச்சுங்கும் போது நம்மளுக்கு 2.5 இன்ச் வரும் இன்னர் நெக். இந்த மடிச்சு வச்சிருக்க சைட்லேருந்து பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிப்போம். இந்த மடிச்சிருக்க பக்கத்துலேருந்து தான் நம்ம அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிப்போம். ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்படி லேசாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம நெக் டெப்த் எடுத்துக்கலாம். 7 இன்ச் அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா கீழே இந்த முடிகிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பானக்கு எடுத்துட்டோம்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நெக்கு. 1/4 இன்ச் கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு நெக் நல்லா அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட 1/4 இன்ச் கம்மியாக நம்ம எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ 1 இன்ச் ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட அப்படியே போட்டுக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பென்சிலாலே ட்ரா பண்ணிங்க. நம்ம இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்காக தான் ஸ்கெட்சால் ட்ரா பண்ணுறோம். இங்கே மேலே இருக்கிற அளவை விட 1/4 இன்ச் கீழே நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பா நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் எடுக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் நெக்லைன். இது மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துங்க. ஷைனிங் சைடு இப்படி நம்ம உள் பக்கமாக இருக்கிற மாதிரி மெட்டீரியலில் படுற மாதிரி நம்ம எடுத்து அயன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இப்படி அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு அடுத்தது தேவையான அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலில் அயன் பண்ணிட்டோம். அடுத்தது மடித்து தைக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடித்து வச்சு அப்படியே நம்ம தச்சு வந்துடலாம். இப்போ நம்ம நெக்லைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த கார்னர்லாம் வரும்போது நம்ம நீடில் இன் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபுட்டரை திருப்பி விட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைனை வந்து பேப்பர் ஃபியூஷன் வச்சு மெட்டீரியலில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம சுடிதார் மெட்டீரியலில் எப்படி வச்சு தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க சுடிதார் தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரியான சுடிதாரை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் பக்கம் தான் வச்சுருக்கோம். இது ரைட் சைடு, நம்மளுக்கு சுடிதாரோட ரைட் சைடு. இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம் சென்டரில். சென்டரில் ஒரு நாச் போட்டோம். அதே மாதிரியே நெக்லைன்லையும் மடிச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியலோட ரைட் சைடு, நம்ம இப்போ வந்து நெக்லைனோட ரைட் சைடு ரெண்டையுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டிச் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக இப்படி தைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இந்த கார்னர்லாம் வரும்போதும் நம்ம நீடில் இன் பண்ணிட்டு ஃபுட்டரை மேலே தூக்கி விட்டு மெட்டீரியலை இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளோட சுடிதாரில் வந்து நெக்லைனை தைச்சிட்டோம். அடுத்தது எப்படி கட் பண்ணி உள் பக்கமாக டர்ன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ நெக்லைனை எதுவும் த்ரெட்டில் படாத அளவுக்கு இப்படி பேப்பர் ஃபியூஷனை ஒட்டின மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கிட்டு அடுத்தது உள் பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்கிட்ட எதுவும் த்ரெட்டில் படாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பா ஷேப் வரும். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம உள்பக்கத்தில் இந்த கார்னர்லாம் கட் பண்ணி விடுறதுனால தான் கரெக்டாக இந்த பா ஷேப் நம்மளுக்கு அழகாக வந்துருக்கு. நீங்கள் உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டாப் ஸ்டிச் நம்மளே போட்டுக்கலாம். அயன் பண்ணிக்கிட்டு டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னுமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பானைக்கு எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.